பாதுஷா ஸ்வீட் பண்ணும்போது சாஃப்டாக பேக்கரியில் வாங்குற மாதிரி சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சாஃப்டாக பாதுஷா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு சாய் சமையல். நெய் வந்துட்டு நான் சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப்பு மைதா மாவு அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சமாக லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க. நம்ம குலோப்ஜாமுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக உள்ளங்கை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிசையாமல் கையோட விரல்கள் மட்டும் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக பிசைய முடியும். மாவு பிசையும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, கடையில் வந்து குலோப்ஜாம் பாக்கெட் மாவு வாங்கி நம்ம பிசையும் போது, குலோப்ஜாமுக்கு நம்ம வந்து மாவு பிசையும் போது எப்படி இருக்குமோ அதே ஃபீல் ஆகுது. கையில் எதுவுமே ஒட்டவே இல்லை. வாசனை வந்து குலோப்ஜாம் வாசனை வருது. மாவு பிசையும் போதே கை விரல்கள் மட்டும் யூஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிட்டோன்னா நமக்கு சாஃப்ட்டு கிடைக்கும். இப்போ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டோம். லேசாக கொஞ்சமாக நெய் சேர்த்து மேலே தடவிட்டு இதை வந்து ஒரு துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மேலே நெய் தடவிட்டு ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அதுக்குள்ளே வந்து சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். சுகர் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி குலோப்ஜாம் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அதே அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்புக்கு நம்ம வந்துட்டு 3/4 கப் அளவு சீனி எடுத்துக்கலாம். இல்லைனா சுகர் ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம குலோப்ஜாமுக்கு எப்படி வந்து பாகு ரெடி பண்ணுறோமோ சேம் மெத்தட் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது. சாப்பிடும்போது பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கல. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம உருட்டிடலாம். 2 கைகளை வச்சு நல்லா அழுத்தி ஒரு பால் பண்ணிவிட்டு நடுவில் வந்து விரலை வச்சு அழுத்தி விடுங்க. உளுந்த வடைக்கு நம்ம ஓட்டை போடுற மாதிரி ஒரு ஓட்டை கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அழுத்திட்டு ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லாங்காக ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதுஷா போடும்போது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தீயை ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. போட்ட உடனே கருகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயந்தான். அடுப்பை ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா பாதுஷா எல்லாமே பண்ணது வேஸ்ட் ஆகிடும், கருகி போயிடும். ஸ்லோவாக இந்த மாதிரி சிம்மில் வச்சு திருப்பி விடுங்க. அப்போ தான் ஸ்லோவாக வெந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீனி பாகில் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது, எண்ணெய் சூடாக இருக்கணும். பாதுஷா நம்ம போடும்போது தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப மெதுவாக தான் வேகும். பாதுஷா நல்லா சீனி பாகுல ஊற விட்டுடுங்க. ஸோ ரொம்ப சுவையான ஒரு நம்மளுடைய நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாதுஷா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.